மிகுந்த ஒரு கவனத்தை ஈர்த்த கொந்தளிப்பை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தண்டனை விவரத்தை முழுமையாக இப்போது நீதிமன்ற அறையில் அறிவித்து கொண்டிருக்கிறார். தீர்ப்பின் முழுமையான அம்சங்களும் வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தீர்ப்பு விவரத்தின்படி ஞானசேகரன் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு, ஞானசேகரன் தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு 5 மாதங்களில் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளான ஸ்னேகப்பிரியா, பிருந்தா மற்றும் ஜமால் உள்ளிட்ட அந்த 3 ஐபிஎஸ் அதிகாரிகளும் விசாரணையை விரைவாக நடத்தி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார்கள். இந்த குற்றப்பத்திரிகையில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அந்த சாட்சிகள் 49க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அனைத்து குற்றங்களும் நிரூபிக்கப்பட்ட நிலையில் கடந்த 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஞானசேகரன் வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை, ஏக காலத்தில் அந்த தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிக்கான தண்டனை விவரங்களை பலத்த காவல்துறையினரின் பாதுகாப்புடன் நீதிபதி அந்த மகளிர் நீதிமன்ற வளாகத்திற்கு ஞானசேகரன் கொண்டு வரப்பட்டார். இன்று காலையில் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்ட நிலையில் ஞானசேகரனுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சிறை தண்டனையை அவர் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் அவருக்கு 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 5 மாதங்களில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது மற்றும் அவரை உடலில் காயத்தை ஏற்படுத்தியது, கொலை மிரட்டல் விடுத்தது, தடயங்களை அழிக்க முயன்றது, செல்போன் உரையாடல்கள், வீடியோ பதிவுகள் ஆகியவற்றின் மூலமாக மாணவியை மிரட்டியது உள்ளிட்டவை சந்தேகத்திற்கிடமின்றி அங்கு முதன்மை குற்ற செயல்கள் அனைத்துமே ஆவணங்களுடன் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ஏக காலத்தில் இந்த சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் நீதிபதி ராஜலட்சுமி அளித்த அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி அளித்த தீர்ப்பின் முழுமையான விவரங்களை அரசு வழக்கறிஞர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களுக்கு அதை முழுமையான விவரங்களாக அறிவிப்பார். சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் வழக்கில் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார். அந்த தீர்ப்பின்படி அவருக்கு 30 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை, ஏக காலத்தில் அவர் அந்த ஆயுள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இப்போது ஞானசேகரன் புழல் சிறைக்கு இன்னும் சற்று நேரத்தில் அழைத்து செல்லப்பட இருக்கிறார். தீர்ப்பின் நகல்கள் ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞருக்கு வழங்கப்படும். அதன் பின்னர் அவர் புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறார். மீண்டும் 30 ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்க வேண்டி இருக்கும். அதற்கு இந்த தண்டனையை குறைப்பதற்கான மேல்முறையீடு உள்ளிட்ட சட்ட ரீதியான அம்சங்களில் ஞானசேகரனுக்கு அந்த உரிமைகள் வழங்கப்படும். இருந்த போதிலும் இந்த வழக்கு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து ஒரு கொடூரமான ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டதால் என்பதால் இதில் மேல்முறையீட்டிலும் இந்த தண்டனை உறுதி செய்யப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த 4 நாட்கள் அவர் தீர்ப்பு அளிப்பதற்கான கால அவகாசம் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவர் மேல்முறையீடு மற்றும் இந்த முறையீடுகளின் மூலமாக தண்டனை குறைப்பு ஆகியவற்றில் ஈடுபட்டாலும் அந்த தண்டனையை உறுதிப்படுத்தும் வகையில் அதற்கான ஆவணங்கள், தீர்ப்பில் உள்ள அம்சங்களை குறிப்பிட்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சட்ட நிபுணர்களால் கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு பிரிவுக்குமான அந்த தண்டனை விவரங்கள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் இன்னும் சில நிமிடங்களில் முழுமையான விவரங்கள் வெளியாக இருக்கிறது. ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் அண்மை காலங்களில் 5 மாதங்களில் வழக்கு விசாரிக்கப்பட்டு உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதும் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் தான் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காவல்துறை விசாரணை நடத்தி அதன் பின்னர் சிபிஐக்கு விசாரணையை மாற்றி 5 மாதங்களில் விசாரணை நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டு 11 குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டு இந்த தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் அண்ணா பாலியல் வன்கொடுமை பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி ராஜலட்சுமி இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்.